ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அதிர்ஷ்டம் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்திற்கு முன்னாடி அதிர்ஷ்டம் நடிப்புல வெளியான விடாமுயற்சி திரைப்படம் ஒரு சில ரசிகர்களை முழுமையாக திருப்திப்படுத்தல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆதிக் இயக்கிய குட் பேட் அக்லி அதிர்ஷ்டருடைய ரசிகர்களை முழுமையாக திருப்திப்படுத்தி இருந்ததாம். அதற்கு காரணம் அதிர்ஷ்ட ரசிகர்கள் அவரை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தாங்களோ அதனை அப்படியே ஸ்கிரீன்ல காட்டியிருக்காரு. அதற்கு காரணம் அடிப்படையில ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு அதி தீவிரமான இயக்கிய ரசிகர் தான். பல படங்களை நம்ம அதிர்ஷ்டரை எப்படியெல்லாம் பார்த்து ரசித்தாரோ அதையெல்லாம் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காரு. அதே நேரம் குட் பேட் அக்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தையுமே கொடுத்தது. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் 250 கோடிகளுக்கு மேல வசூலை கொடுத்தது. அதாவது அதிர்ஷ்டருடைய கெரியர்லேயே தமிழகத்துல அதிக வசூல் செய்த திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சது. ஆனால் இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு பல பிரச்சனைகளுமே வந்தது. அதாவது இந்த படத்துல இளையராஜா அவர்களுடைய 3 பாடல்களை பயன்படுத்தியதால அவர் வழக்குமே தொடர்ந்திருந்தார். அதனடுத்து பாத்தீங்கன்னா திடீரென குட் பேட் அக்லி திரைப்படத்தை OTT-ல இருந்து நீக்கிட்டாங்க. இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்தாலுமே இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான படமாக அமைஞ்சது. ஆகையால நம்ம AK அவர்கள் அடுத்த படத்தையுமே ஆதிக்குடன் தான் பண்ண வேண்டும் அப்படின்னு உறுதியாக தற்போது AK64 அப்படின்ற திரைப்படமுமே உருவாக்கிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுதாம். இந்த நிலையில தற்போது இந்த படத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோ அல்லது அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வீடியோ அடுத்த வாரம் வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. ஸோ அதற்கான அறிவிப்பு இந்த வார இறுதியில வெளியாகலாமா? இந்த தகவல் AK ரசிகர்களை ரொம்பவே குஷிப்படுத்திருக்கு. இந்த அப்டேட்டுக்காக உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.